ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் சூழ்வது இயற்கையே. அவற்றை கடந்து செல்வதை விட கஷ்டங்களோடு தனியாக போராடுகிறோமே, நமக்கு துணைக்காக யாருமே இல்லையே என்ற சூழ்நிலைதான் உனக்கு அதிக மனவலியாக இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. வாழ்க்கையில் தனியாக போராடி கொண்டிருக்கிறோமே என்று வருத்தத்தில் உள்ள என் பிள்ளைக்கு, வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்லும் என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லப் போகிறேன். தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே. இதை ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உன் மனதில் தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். காலச்சக்கரம் என்ற ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த காலச்சக்கரத்திலிருந்து யாருமே தப்பவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம், ஏன் சில சமயம் உன் மன போராட்டத்தால் என்னையே நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் உன்னை சுழலும், உன்னை சுற்றும் இந்த காலத்தை நீ நம்பிதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என்னதான் நிகழ்ந்தாலும் சரி, காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான பதிலை, சரியான தீர்வை அந்த காலச்சக்கரம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும், நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கும். இந்த காலச்சக்கரத்திலிருந்து யாராலும் தப்பிவிடவே முடியாதுதானே. என்னிடம் பலமுறை கேட்ட ஒன்று, பலமுறை என்னிடம் வந்து பிரார்த்தனையாக வைத்த ஒன்று நாளையே நடைபெறப் போகிறது, உனக்கு நிறைவேறப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அதற்கான அறிகுறி உனக்கு தெரிய போகிறது. தெரிகிறதா? சற்று கவனமாக முழுவதுமாக கேள். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். இந்த காலச்சக்கரம் சுழலும் பொழுது, இந்த காலச்சக்கரம் நிகழும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று உனக்கு புரியும் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதை வெறுக்கும் காலம் கூட உனக்கு வரலாம். அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ எதையெல்லாம் வெறுத்து கொண்டிருந்தாயோ அதை விரும்பும் நேரம், அதை விரும்பும் காலமும் உனக்கு மாற்றம் பெறலாம். நீ ஆசையாக நினைத்தது, நீ விரும்பியது எல்லாம் இது நமக்கு வேண்டாம் என்று நீ ஒதுக்கும் காலமும் உன்னிடம் வரலாம். நீ வேண்டாம் என்று உதறி சென்றது எல்லாம், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் காலமும் வரலாம். இது வேண்டாம் என்று நீ தூக்கி போட்டதை கூட எடுத்து வைத்து உன் தலையில் வைத்து கொண்டாடும் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக வரலாம். உன் வார்த்தைக்காக ஏங்கி நின்றவர்களெல்லாம், உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நின்றவர்களெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கும் காலமும் வரலாம். உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் உன்னிடம் ஓடி வரும் காலமும் மாறலாம். நீ மற்றவர்களிடம் யாசகம் பெற்ற காலமெல்லாம் மாறி உன்னிடம் யாசகம் கேட்டு உன்னிடம் வந்து கெஞ்சும் காலமும் வரலாம், வந்து கொண்டே இருக்கலாம். நீ யாரிடமெல்லாம் மண்டியிட்டு பிச்சையாக கேட்டாயோ அதை அவர்களுக்கே மாற்றம் பெறலாம். நீ யாரிடம் வேண்டும் வேண்டும் என்று யாசகமாக கேட்டுக்கொண்டிருந்தாயோ அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து யாசகம் பெறும் காலமும் மாறலாம். நீ கஷ்டம் என்று நினைத்ததெல்லாம் உன் இஷ்டமாக மாறும் நேரமும் வரலாம். அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கும் காலமும் வரலாம். இனி இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்காது, இதுவெல்லாம் நம் கைகளில் கிடைக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்த விஷயம் கூட உன் கைகளில் வந்து சேரும் காலமும் உன்னை நெருங்கலாம். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நீ வேண்டாம் என்று உதறி சென்றதை, இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ தவிர்த்து விட்டதை அனைத்தையும் மாற்றக்கூடிய காலம் வரலாம். அனைத்திற்கும் அந்த காலம் நல்ல பதிலை கொடுக்கும். அப்படி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்திற்கு
உன் கஷ்டத்தையும் மாற்றி உனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அந்த காலத்திற்கு ஒரு நொடி போதும் உன்னுடைய அனைத்து வேதனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான இஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பதற்கு ஒரு கணநொடி போதும் தானே. எல்லா கஷ்டத்திற்கும், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கும் அந்த காலமே அருமையான மருந்தாக இருக்கும். மனவேதனையோடு நீ இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடு. மனவேதனையோடு எந்த வேலையும் செய்யாமல் அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. காலம் அதற்கான பதிலை கொடுக்கும், காலம் அதற்கான தீர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வேதனை அனைத்தையும் தூர வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கான மருந்து, உனக்கான தீர்வு, உனக்கான அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்த்தும். நிச்சயமாக நிகழ்த்துவேன் உன் சாயப்பா. உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று. ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார். உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள், தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. உனது வாழ்க்கைக்கு நீயே எல்லையை அமைத்து கொண்டு வாழ பழகு. ஆனால் அந்த எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அப்பொழுதுதான் வெற்றி உன்வசம் வரும். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் எப்பொழுதுமே இருக்காது. நீ நினைப்பது போல் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. கஷ்டத்திற்கு பின்வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். சோதனை காலத்தில் பொறுமையாய் இருக்க பழகு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாச முடிக்காத அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீயும் நானும் எந்த விதத்தில் ஆகப் போகிறது? எனவே சோதனை காலமென்று வந்தால் அந்த காலத்தில் பொறுமையாக இருக்க பழகு. உன் சோதனை காலத்திற்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது உன்னுடைய சோதனை காலமும் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை ஆறத் தழுவும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். முதலில் முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழலாம். நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம். வெற்றியை அடைந்தே விடலாம். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நான் அதை நடத்தி காட்டுவேன். உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் உனக்கு வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். கற்பனையான வாழ்க்கை கற்பனையாகவே சென்றுவிடக்கூடாதுதானே. அது உன் வாழ்வில் நிஜத்தில் நடந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். அதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லைதான். நீ நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. மாற்றி அமைத்து கொள்ளலாம் தானே. அதை விட்டுவிட்டு வருந்திக் கொண்டும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் யார்தான் உன் வாழ்க்கையை திறம்பட வாழ்வது? அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இரு. முயன்று கொண்டே இரு.
போராடிக்கொண்டே இரு, வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சுபமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. சில மோசமானவற்றை சந்தித்த பிறகுதான் சிறந்ததை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். மோசமானவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மிக எளிதாக நீ பெற்றுவிடுவாய். எனவே நம்பிக்கையோடு இரு. விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. உனக்கானது உனக்கே ஆனது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளையே மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். நாளை முதல் நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். ஆம் என் குழந்தையே, உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. எதற்குமே துணிந்து நிற்க பழகிக்கொள். உனக்கு எல்லாமே அப்பொழுது பணிந்து நிற்கும். ஆம் என் குழந்தையே, உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும். என் அன்பு பிள்ளையே, கடமைக்காக உன்னிடம் பேசுபவர்களிடம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வது உன்னுடைய தவறுதான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உனக்கு தேவையான சிலவற்றை கற்றுத் தருவது உன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, நீ அதிகம் நேசிக்கும் பல பேர் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சில சமயம் உன்னையும் உன் வாழ்வை பற்றியும் புரிய வைக்கிறார்கள் உன்னிடம். என் அன்பு பிள்ளையே, உன்னை வெறுப்பவரிடம் உண்மையான அன்பு கிடைக்கும் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே. ஆம் என் குழந்தையே, உன்னை உண்மையாய் நேசிப்பவரிடம் ஒருபோதும் வெறுப்பை காட்டிவிடாதே, உமிழ்ந்து விடாதே. யாரோ ஒருவர் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்பதற்காக உன்னுடைய இயல்பையும் தனித்துவத்தையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தினந்தோறும் உனக்கு ஒரு விதமான பாடத்தையும் பலவிதமான பாடத்தையும் கற்றுத்தருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே உனக்கு நன்மையாக இருக்கும்படிதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது கெடுதல் நடக்க விட்டு விடுவேனா உன்னப்பா? நடக்காது என தெரிந்தாலும், கிடைக்காது என புரிந்தாலும், நிறைவேறாது என்று நீ உன் மனம் நினைத்தாலும், மனம் ஏனோ எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்தி கொள்ள மறுத்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படி என்றால் நடக்கும் என்று உன் முன் மனம் சொல்கிறது. நடக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக அது நடக்கும் என் பிள்ளையே. முடியும் என்று நம்பினால் நிச்சயமாக அது முடியும். உன் வாழ்வில் அதை முடித்து வைப்பேன் உன் சாயப்பா. இன்று உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், காயப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு காலத்தில் உன்னை உண்மையாக நேசித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களே இன்று உன்னை கலங்கடித்து பார்க்கிறார்கள், வேதனைப்படுத்தி பார்க்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்கள் உன்னை நேசித்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். நேசித்தது போல உன்னை நம்ப வைத்தவர்கள்தான் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. ஆம் என் குழந்தையே, அன்புக்கு எல்லையே கிடையாது என்று நினைத்து யாரிடமும் அதிகமாக அன்பை செலுத்திவிட்டு பின் வருத்தப்படாதே, வருத்தத்திற்கு ஆளாகாதே. ஆம் என் குழந்தையே, எது வந்தாலும் துணிந்து நிற்க கற்றுக்கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் துணிந்து நிற்க கற்றுக்கொள். அப்பொழுது உனக்கு எல்லாமே உனக்கு பணிந்து நிற்கும். ஆம் என் குழந்தையே, மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒன்றென்றால்
அது ஒருவருடைய சிரிப்புதான். அந்த புன்னகை உன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. ஆம் என் குழந்தையே, மற்றவர்களுடைய சிரிப்புக்கு நீ காரணமாக இருப்பது மிக மிக புண்ணியமான விஷயம். ஆம் என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீயாக எதையும் தேடி செல்லாதே. அதே போல உன்னை தேடி வரும் எதையுமே வெறுக்க நினைக்காதே. ஆம் என் குழந்தையே, யார் உன்னை விட்டு விலகி போனாலும் கூட உன்னுடைய இயல்பு மாறாதவரை உனக்கு எந்த இழப்புமே இல்லை என்பதை புரிந்து கொள். விட்டு கொடுக்கத்தான் இங்கு எவருமே இல்லை. புரிதல்கள் இல்லாமல் விட்டு விலகி செல்ல 1000 பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்வில் ஆசைப்படுவது எல்லாமே இங்கு பல பேருக்கு கற்பனையாகத்தான் இருக்கிறது. அப்படி ஆசைப்படுவது எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்வின் சுவாரஸ்யமே இருக்காது. எது எப்பொழுது எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது உன்னை படைத்த அந்த இறைவன் என்பதை தெரிந்து கொள். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கிடைக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன்னை படைத்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய நிறைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் உன்னுடைய சந்தோஷம் உன் வாழ்வில் நிறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். வாழ்வு உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மிகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமா? உன்னுடைய நேரம் மட்டுமே. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. வாழ்வில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் கூட, எதையும் சகித்து கொள்ளாத முடியாத சூழ்நிலையிலும் கூட உனக்கு நீயே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும் என்பது. உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதே இல்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படு. இந்த உலகில் கடினமானவை நிறையவே இருக்கிறது. முடியாதது என்று எதுவுமே கிடையாது. முடியாதது என்று எதுவுமே இல்லை என் பிள்ளையே. நீ உயர நினைக்கும் பொழுது உதவி செய்ய யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயமாக உன் சாயப்பா நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பலம் உள்ளவராக இருக்க விரும்பினால், பலம் மிக்கவராக மாற விரும்பினால், முதலில் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீயே தெரிந்து கொண்டு அதை உன்னிடத்திலிருந்து தூர எறிந்துவிடு. உன்னுடைய பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உன்னை அசைத்துவிட முடியும். கவனமாக இரு என் பிள்ளையே. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதை போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதே போல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது.
பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ. முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி
எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட, இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும். உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும். உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே. சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும்.
உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே.